ஸோ ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹார்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்றதுடைய ரஃப் லிட்ரரி பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1870 1920 வரையும் இருக்கிற பீரியடை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏஜ் ஆஃப் ஹார்டின்னு சொல்லுவோம். இதனுடைய இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஏர்லி மாடர்ன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஏர்லி மாடர்ன் ஏஜில் இருந்த ஒரு ப்ராமினன்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்டி. ஸோ அதனால் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டியில் இருந்த ஒரு ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் பெசிமிசம், அனதர் ஒன் இஸ் டிட்டர்மினிசம். ஓகேவா? ஸோ பெசிமிசம் அப்படின்னாலும் ட்ராஜிக் விஷன்னாலும் ஒன்று தான், டிட்டர்மினிசம்னாலும் நேச்சுரலிசம்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ பெசிமிசம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி விக்டோரியன் ஏஜ் இருந்துச்சு. என்னதான் விக்டோரியன் ஏஜ்ல வந்து ரிலீஜியஸ் ஃபெய்த் குறைஞ்சு சயின்டிஃபிக்கல் தியோரிஸ் நிறைய இருந்தாலும் அங்கே ஆப்டிமிசம் நிறைய இருந்தது, டெவலப்மெண்ட் அதிகமாக இருந்தது. ஆப்டிமிசம் அப்படின்னா நேர்மறை எண்ணங்கள், நேர்மறை பாசிட்டிவ் போர்ட்ரேயல்ஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப். ஓகேங்களா? ஆனால் இந்த ஏஜ் ஆஃப் ஹார்டியில் எல்லாமே நெகட்டிவ் போர்ட்ரேயல்ஸ், நெகட்டிவ் திங்கிங்காக இருக்குது. ஈவன் லிட்ரேச்சரையுமே அதுதான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டைமில் லிட்ரேச்சர் வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா ஒரு டீப் சென்ஸ் ஆஃப் பெசிமிசம் வந்து சொல்லுது. ஸோ இது எதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சயின்டிஃபிக்கல் தியரிஸ், சோஷியல் சேஞ்சஸ் அண்ட் அது மூலிமா வருது. அதில் முக்கியமான ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா தாமஸ் ஹார்டி நிறைய அவருடைய பிளேஸில், அவருடைய ரைட்டிங்ஸில் வந்து இந்த பெசிமிசமை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த பெசிமிசம் நாட் ஓன்லி சயின்டிஃபிக்கல் தியரிஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, ஃபேட்டு, சான்ஸ், இன்டிஃபரண்ட் நேச்சுரல் ஃபோர்ஸஸ் தான் வந்து ஒரு மனுஷனுடைய ட்ராஜிக் எண்டை வந்து டிசைட் பண்ணுது அப்படின்ற மாதிரி ஹார்டி அண்ட் ஏர்லி மாடர்ன் ரைட்டர்ஸ் வந்து அவங்களுடைய ரைட்டிங்ஸில் வந்து இப்போ போர்ட்ரேயல் பண்ணுறாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மினிசம். ஸோ டிட்டர்மினிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. நம்மளுடைய மனிதர்களுடைய விதி என்பது ஏற்கனவே ப்ரீ பிளான்ட் அப்படின்னு வந்து மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம நல்லது பண்ணாலும் அது ப்ரீ பிளான் பண்ணி தான் நடக்கும், கெட்டது பண்ணாலும் அது ப்ரீ பிளான் பண்ணி தான் நடக்கும். அதனால நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு தான் மக்களுக்கு இருக்குது ஏர்லி மாடர்ன் ஏஜில். ஓகேவா? ஸோ அதனால் அவங்க வந்து அவங்க ஹெரிடிட்டி, என்விரான்மெண்ட் அண்ட் சோஷியல் கண்டிஷன்ஸை பொறுத்து அவங்களோட வாழ்க்கை முறை அமைச்சுக்கிறாங்க. அதில் ஒரு அறம், நீதி அப்படின்ற விஷயமே கிடையாது. அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை செய்வாங்க. அப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோலுக்கும் மீறிய ஒரு பவர் வந்து நம்மளுடைய ஃபேட்டை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அதனால் அது டிட்டர்மைன் பண்ணபடி தான் நடக்குமே தவிர நம்ம நடந்துக்கிறதுக்கும் நம்ம விதிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் லிட்ரரி ஃபிகர்ஸுமே வந்து லிட்ரேச்சர் ஃபிகர்ஸ் லைக் கேரக்டர்ஸ் இந்த லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து போர்ட்ரேயல் பண்ணப்படுது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தாமஸ் ஹார்டியோட டெஸ்ட் ஆஃப் த டி ஓபிலஸ் அப்படின்ற இந்த ஒர்க்கை வந்து நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த டைமில் இருக்கிற ரெண்டு முக்கியமான themes of the literary works அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பெசிமிசம், இன்னொன்று டிட்டர்மினிசம். ஓகே, ஸோ that's all about this video. Thank you.